இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா ஆதியை ரொம்ப லவ் பண்றா பாட்டி. அதனாலதான் வேலை இல்லாத யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போனதை நினைச்சு இவ்வளவு அப்செட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கா. இத பாரு மித்ரா, இந்த மாதிரி குறி சொல்றவங்க சமயத்துல வீடு மாறி கூட சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்கு சொல்றத நம்ம வீட்டுக்கு சொல்லி இருக்கலாம்ல. என்ன சமாதானப்படுத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் சொல்றீங்க பாட்டி. அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த தெருவுல நம்ம வீட்டுல மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் நல்ல விசேஷம் நடக்க போகுது. அப்படி இருக்கிறப்போ எப்படி அந்த குடுகுடுப்புக்கார வீடு மாத்தி வந்து சொல்லிட்டு போவான்னு நினைக்கிறீங்க? மித்ரா, இப்ப நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன பாட்டி? நீ என்ன நம்புவியா, இல்ல எதையோ சொல்லிட்டு போனானே அந்த குடுகுடுப்பக்காரன் அவன் சொல்றத நம்புவியா? என்ன பாட்டி, ஏன் இப்படி கேக்குறீங்க? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உங்களை தான் நம்புவேன் பாட்டி. அப்ப இப்ப நான் சொல்றத நீ கேட்டுக்கோ. இந்த குடுகுடுப்பக்காரன் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற யாரு வந்தாலும் உனக்கும் ஆதிக்கு நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. அதுக்கு இந்த ராஜேஸ்வரி விட மாட்டா. இத பாருமா, இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுதான் உன் அப்பாவோட ஆசையும் உன் அத்தையோட ஆசையும். என் உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இத பாரு மித்ரா, உனக்கு நாங்க எத்தனை பேர் இருக்கோம். ஆனா நீ என்னவோ கோழத்தனமான பொண்ணு மாதிரி இப்படி அழுதுகிட்டு உட்கார்ந்திருக்க. என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. இங்க பாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எப்பவும் போல பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டே இருக்கணும். கல்யாண பொண்ணு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? நீ ஆசைப்பட்ட ஆதிதான் உனக்கு புருஷனா வர போறான். போதுமா? இப்ப இந்த பாட்டி சொல்றத நீ நம்புவல்ல? இத பாருமா, உனக்காக நாங்க இத்தனை பேர் இருக்கோம். அத நினைச்சுக்கிட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. குட் நைட். சரிம்மா, நீ படுத்து தூங்கு, நான் வரேன். பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. மித்ரா மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிருந்தா. நீங்க அவளுக்கு தைரியம் சொன்ன வார்த்தைங்க மட்டும்தான் இப்ப அவளை தூங்க வச்சிருக்கு. நான் மித்ரா இப்படி அழுது பார்த்ததே இல்ல பாட்டி. அவ ரொம்ப தைரியமான பொண்ணு. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் அவ இப்படிதான் இருக்கா. சுதாகர், எதுக்கு இப்ப தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நாம எல்லாம் ஒரு குடும்பம் தானே. இது என்னோட கடமை. போப்பா, போய் நீ நல்லா படுத்து தூங்கு. எதுனாலும் காலையில பேசிக்கலாம். சரி பாட்டி, வா.